பொலிட்டிக்கலி ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் தான் இப்போ நம்ம இருக்க முர்கேப். இங்கே காலங்காலமாக கிர்கிஸ் இன மக்கள் தாங்க வந்து பெரும்பான்மையாக வச்சு வராங்க. இந்த பழங்காலத்து ட்ரெயின் கூப்பே மாதிரி இருக்குங்க. இது இப்போ இதுக்குள்ளே பொருட்களில் வச்சு வைக்கிறாங்க. ஹை ஆல்டிடியூட்ல இருக்கிறதுனால அந்த சிக்னஸ் இருக்குதுங்க. ட்ரை பண்ணி வரட்டியாக்கி போட்டு வச்சுருக்காங்க பாருங்களா. ஓகே, முர்கேப் நதி இதோ உங்களுக்காக. ஸ்கூல் கம்ப்ளீட்டாக எல்லாம் மூடி இருக்குங்க. இதுதாங்க மார்க்கோ போலோ ஆடு. தேங்க்யூ. India people, I love India people. தேங்க்யூ பிரதர். ஆடை கட்டிட்டாங்க பர்ஃபெக்டாக ஜம்முன்னு உட்காந்துருக்குது. கோரோக் வந்தாச்சு. இதுதான் வந்து இந்த பமிர் ஏரியாவோட தலைநகரம். அடுத்த நாள் காலை 12, ஓகே மதியம் 12ன்னு வச்சுக்கலாம். நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ் ரசூல் நல்லா இருந்ததுங்க. நல்லா இருந்தது. எல்லாம் ஃபெசிலிட்டிஸ்லாம் சூப்பர். நமக்கு தான் தூக்கம் வரல. எனக்கு இந்த ஹை ஆல்டிடியூட் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, இந்த மூச்சு திணறல். இந்த ரொம்ப ஹைட்டில் இருந்தோம்னா வந்து உங்களுக்கு சரியாக தூக்கம் வராது. ஸோ அதனால் தூக்கம் வரல. விடிய காலையில் தான் ஓரளவுக்கு தூக்கம் வந்துச்சு. ஒரு படியாக தூங்கிட்டேன். 10 மணிக்கு எழுந்திரிச்சேன். நம்ம இப்போது வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஹை ஆல்டிடியூட் இன்டர்நேஷ்னல் ஹைவேயான பமிர் ஹைவேல இருக்கோங்க. தஜிகிஸ்தான் நாட்டில் வேர்ல்டு ஃபேமஸ், உலகமெங்கும் அட்வென்ச்சர் விரும்பிகளால், அது சைக்கிளிஸ்டாக இருக்கட்டும், மோட்டர் பைக் ஓட்டுறவங்களாக இருக்கட்டும், இல்லை காரில் சுற்றுறவங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளை மாதிரி லிஃப்ட் கேட்டு நேற்று மாதிரி வந்தவங்களாக இருக்கட்டும், உலகம் ஃபுல்லாக இந்த பமிர் ஹைவேல பயணம் பண்ணுங்கிறது பெரும்பாலான அட்வென்ச்சர் விரும்பிகளுக்கு ஒரு வாழ்நாள் கனவாக இருக்குது. எனக்கும் ரொம்ப வருஷம் அப்படி தான் இருந்தது. ஸோ அது நேற்று நிறைவேறிடுச்சு. நம்ம கிர்கிஸ்தான்லேருந்து தஜிகிஸ்தானுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேங்க. வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 12 இருக்கோங்க. அட்டகாசமான சென்ட்ரல் ஏஷியா பயணத்தில் நம்மளோட 3வது நாடான தஜிகிஸ்தான் வந்தாச்சுங்க. ஸோ முந்தின எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி கிர்கிஸ்தான் சதனில் உள்ள ஒரு குட்டி கிராமமான பமிர் அலை மவுண்டன்ஸ் மத்தியில் அமைஞ்சுள்ள சரிமோகுலேருந்து கிளம்பி 3 லிஃப்ட்டு மாற்றி இந்த பமிர் ஹைவே இன்டர்நேஷ்னல் இதில் பிடிச்சி இமிக்ரேஷனில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிராஸ் பண்ணி பக்காவாக வந்து அந்த டிரைவரை வந்து இப்போ டுவர்ட்ஸ் தஜிகிஸ்தான் கேபிட்டல் துஷான்பே போயிட்டுருக்காரு. ஸோ அவர் நமக்கு நல்ல மனசு பண்ணி லிஃப்ட் கொடுத்து இந்த முர்கேப் டவுன், அதாவது பமிர் ஹைவேல ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் டவுன் தான் இப்போ நம்ம இருக்கிற முர்கேப் டவுனுங்க. இதுதான் அந்த அட்டகாசமான 1250 கிலோமீட்டர் பமிர் ஹைவேங்க. ஸோ இது 2 முக்கிய நகரங்களை இணைக்குது. ஒன்று ஓஷ், கிர்கிஸ்தான், சதன் கிர்கிஸ்தானில் உள்ள ஓஷ், நம்ம வந்திருந்தோம் இல்லைங்களா, அந்த நகரத்தையும் தஜிகிஸ்தானோட தலைநகரமான துஷான்பே இருக்குங்களா, இது 2ஐயும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த பமிர் ஹைவே. இப்போ நம்ம இருக்கிற முர்கேப் டவுன் வந்து ஈஸ்டர்ன் தஜிகிஸ்தானில் இருக்க, முக்கியமாக GBAO ரீஜனில் இருக்குங்க. அதாவது கார்டோ பதகஸ்தான் அட்டானமஸ் ஒப்லாஸ்ட், இந்த ரீஜன் பேர் அதுதான். ஸோ இது வந்து ஒரு தன்னாட்சி அமைப்பு. முக்கியமாக இந்த பமீர் ரீஜனை GBAO தான் சொல்கிறாங்க. ஒப்லாஸ்ட்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த நாட்டில் உங்களுக்கு ஒப்லாஸ்ட்னு யூஸ் பண்ணுவாங்க ரீஜியன்ஸை. ரஷ்யாவில் பார்த்துருப்பீங்க, பல ஒப்லாஸ்ட் பார்த்துருப்போம். யக்குட்ஸ்க்கு, இர்குட்ஸ்க்கு, நொவாசிபர்ஸ்க், இது எல்லாமே. அந்த மாதிரி இது ரஷ்யன் எம்பையர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பமிர் ஹைவே சோவியத் யூனியன் ஆனதுக்கப்புறம் 1930s நிறைவு பெற்றுச்சு. ஸோ அதனால தான் இந்த ஏரியா பேரே ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஒப்லாஸ்ட்னு பேர் வந்துச்சு. கார்னோ பதகஸ்தான் அட்டானமஸ் ஒப்லாஸ்ட். ஸோ அப்படிப்பட்ட ஹைவேல நம்ம முர்கேப்பில் இருக்கோம். முர்கேப்பில் இப்போ நம்ம வந்து இருக்கிற உயரம் வந்து 3650 மீட்டருங்க. அதாவது அடியில் சொல்லணுன்னா 12300 ஃபீட்டில் இருக்கும் கடல் மட்டத்திலேருந்து. இந்த முர்கேப்பே வந்து ஒரு பிளேட்டு அப்படின்னு, பீடபூமி அப்படின்னு போட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், பீடபூமினா மலைக்கு மேலே ஓரளவுக்கு சமமாக இருக்கும். அதில் இருக்க இதில் இடம் தான் வந்து பீடபூமின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதில் கூட அந்த டெக்கான் பீடபூமிலாம் பார்த்துருப்போம். உலகம் ஃபுல்லாக காரக்கோரம் ஹைவேவும் சரி, இந்த பமிர் ஹைவேவும் சரி, அட்வென்ச்சர் எந்தூசியாசிஸ்ட் உலகம் ஃபுல்லாக இருந்து வந்துட்டுருக்காங்க. இந்த முர்கேப்லேருந்து கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து அங்கே ஒரு ரோடு போகுதுங்க. இந்த பக்கம் உங்களுக்கு சைனாவில் இருக்குங்க. சைனாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஒரு 50-100 கிலோமீட்டரில் சைனா பார்டர் வந்துடும். இந்த பமிர் ஹைவே வந்து அந்த காரக்கோரம் ஹைவேவோட கனெக்ட் பண்ணுற இடம் மெயின் பாயிண்ட் தான் வந்து இந்த முர்கேப். அதாவது சைனா, தஜிகிஸ்தான், அதாவது இந்த பக்கம் தஜிகிஸ்தான், இப்படியே போனீங்கன்னா 200 கிலோமீட்டரில் கிர்கிஸ்தான்,
இந்த பக்கம் வந்து சைனா, ஸோ இந்த பக்கம் வந்து தஜிக் நேஷ்னல் பார்க்குங்க. ஸோ இப்படி ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் காரணமாக தான் ரஷ்யன் எம்பையர் அப்போது இந்த வந்து பமீர் ஹைவே வந்து போட்டாங்க. ஸோ இது முக்கியமாக வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மற்றும் பொலிட்டிக்கலி ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் தான் இப்போ நம்ம இருக்க முர்கேப். கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான்லாம் 1800s, அதாவது 19th century முடிவில் உங்களுக்கு வந்து ரஷ்யன் எம்பையர் ஜார் மன்னர்கள் ஆண்டு வந்தாங்க ரஷ்யாவை. ஸோ அது இதுக்கு கீழே கொண்டு வந்தாங்க கைப்பற்றி. ஸோ இதெல்லாம் ரஷ்யன் எம்பையராக இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜார் மன்னர்களை வந்து புரட்சி செஞ்சு மக்கள் புரட்சி மூலமா நீக்கி கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ஆண்டாங்க, கைப்பற்றுறாங்க ரஷ்யாவை. உங்களுக்கு தெரியும், லெனின் அவர்கள் தலைமையில். அதுக்கப்புறம் சோவியத் யூனியனுக்கு கீழே இந்த நாடுகள்லாம் வந்ததுங்க, சென்ட்ரல் ஏஷியா நாடுகள், ஆப்கானிஸ்தான் தவிர. ரஷ்யன் எம்பையர் கீழே இதெல்லாம் வந்த பொழுது இவங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருந்தது. ஒன்று, சைனா வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ சைனாவோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. இன்னொன்று, பிரிட்டிஷ் எம்பையர். அந்த காலத்தில் உங்களுக்கு பிரிட்டிஷ் பேரரசு உங்களுக்கு இந்தியா வாண்டாங்க தெரியும் 19ஆம் நூற்றாண்டு முடிவில். அதே சமயம் ஆப்கானிஸ்தானையும் கைப்பற்றி ஆள முயற்சித்தாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆப்கான் பிரிட்டிஷ் வார்லாம் நடந்தது, ஆங்கிலோ ஆப்கான் வார் சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஆப்கானிஸ்தானில். அந்த டைமில் பிரிட்டிஷ் வந்து இந்த இடத்தையும் வந்து கைப்பற்ற வந்து முயற்சி செஞ்சாங்க. ஸோ அவங்கள தடுக்கவும் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை தடுக்கவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொலிட்டிக்கல் பாயிண்ட் இதாக வேணும், ஒரு ஹைவே வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹைவேவையே வந்து ஆரம்பித்தாங்க. ஆனால் முடிக்கலை, அது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருந்தது. இந்த முர்கா டவுனும் அப்போ தாங்க உருவாச்சு. அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான இது கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கு பாருங்கள், தஜிகிஸ்தான் கொடி. ஸோ இங்கே காலங்காலமாக மக்கள் வந்து நொமேடிக் பீப்புளுங்க, அதாவது கிர்கிஸ் இன மக்கள் தான் வந்து இங்கே அதிகமாக வச்சு வராங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டரில் உங்களுக்கு அந்த பார்டர் பார்த்துருப்போம், ஜைலாட் பார்டர். பட் அந்த காலத்துலலாம் உங்களுக்கு பார்டர்லாம் கிடையாது, 19th century தான் பிரித்தாங்க. இங்கே காலங்காலமாக கிர்கிஸ் இன மக்கள் தாங்க வந்து பெரும்பான்மையாக வச்சு வராங்க. கிட்டத்தட்ட இந்த கிராமத்தில் மட்டும், டவுனில் மட்டும் 6000 பேர் மக்கள் வசிக்கிறாங்க. ஸோ அப்போ கிர்கிஸ் மக்கள் வசிக்கும் போது ரஷ்யன் எம்பையர் கீழே வருது. ஸோ அப்போ தான் இந்த முர்காப் டவுனை வந்து ஓரளவுக்கு டெவலப் பண்ணுறாங்க, வீடு கட்டி கொடுத்து ஒரு முக்கியமான வந்து இராணுவ போஸ்ட்டாக வந்து மிலிட்ரி போஸ்ட்டாக வந்து இதை மாற்றுறாங்க ரஷ்யன்ஸு. ஏன்னா பக்கத்தில் சைனா இருக்குது, பிரிட்டிஷ் சைடில் இருந்து பிரச்சனை இருக்குது. ஏன்னா இங்கேருந்து அது ஆப்கானிஸ்தானும் பக்கம், மேப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில் நமக்கு ஒரு முக்கியமான மிலிட்ரி போஸ்ட் வேணும் இந்த ஹைவேயில் அப்படி சொல்லிட்டு தான் இந்த முர்காபை வந்து ரஷ்யன் எம்பையர் வந்து நிறுவுறாங்க. இங்கே இருக்கிற இந்த நொமேடிக் பீப்புள் எல்லாமே வந்து ஆடு மாடுகள், இங்குள்ள பள்ளத்தாக்குகள் இதில் எல்லாம் வந்து பாருங்கள் பச்சை பசு புல்வெளிகளாக இருக்கும். அந்த பக்கம் ஒரு முர்காப் நதி ஓடுது. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும், ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு, குதிரை மேய்க்கிறவங்களுக்கு. ஸோ அப்படி வாழ்ந்து வந்தவங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்து கரண்ட்டெல்லாம் எல்லாம் இது பண்ணி ஸோ அப்படி போயிட்டு இருந்தது. இந்த பமீர் ஹைவேவை 1937-38 தான் வந்து மிகப்பெரிய லெவலில் போட்டு முடித்து ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அரசியல் காரணமாக தான் இந்த பமீர் ஹைவேவே போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அது இப்போ வந்து ஒரு அட்வென்ச்சர் விரும்பிகளுக்கும் டூரிஸ்ட்டுக்கும் ஒரு விருப்பமான ஹைவேவாக அமைஞ்சிருக்கு உலகத்தில். 2017 என்ன தான் நான் வந்து கிர்கிஸ்தான் வந்து ஓஷ்லேருந்து அந்த சாரிட்டேஷ் வரைக்கும் வந்திருந்தேன். அது வரைக்கும் வந்திருந்தால் கூட முழுசாக ஓஷ்லேருந்து அந்த துஷான்பே 1250 கிலோமீட்டர் இதில் பயணம் பண்ணி கிர்கிஸ்தான் பார்டர் கிராஸ் பண்ணி துஷான்பே வரைக்கும் இந்த ரோட்டில் போனால் தான் அது வந்து இந்த பமீர் ஹைவேல வந்து நம்ம ஒரு முடிச்சதாக ஒரு நிறைவடைஞ்சதாக ஒரு சந்தோஷம் வரும். அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் நைட்டு இங்கே தான் தங்குறோம். நாளைக்கு காலையில் நேரமாக கிளம்பி டுவர்ட்ஸ் கரோக், டுவர்ட்ஸ் துஷான்பே நோக்கி போக போகிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பிளான்னா, சிம் கார்டு எடுக்கணுன்னே எடுக்கல, இன்னும் சிம் கார்டு எடுக்க வேண்டியது இருக்குது. இங்கே தான் ஏதோ பஜார் இருக்காமல் போய் பார்க்கணும். கெஸ்ஸு வாங்குது, மூச்சு வாங்குது, ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குங்க உங்களுக்கு கடல் மட்டத்திலிருந்து மேலே போக போக. ஸோ அதனால் மூச்சு விடுறது கஷ்டம். இங்கே இருக்க மக்கள் தொடர்ந்து இருக்கிறதுனால ஓகே. நம்ம ஒரு 3000, 4000 ஃபீட்டு, 5000, 6000 ஃபீட்லேருந்து வந்திருக்கோம். அதெல்லாம் ஓகே, சமாளிக்க முடிஞ்சுது. இங்கே மூச்சு திணறல் ஜாஸ்தியாகவே இருக்குது. அந்த மவுண்டன் ஏட்டில் தங்கும் போதும் சரி, கிர்கிஸ்தானில் இங்கேயும் சரி, நேற்று நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. இன்னொரு ஒரு வாரம் இப்படி தான் இருக்கும். துஷான்பே எப்படின்னா ஓஷ் ஓரளவுக்கு கம்மி, 6000 ஃபீட்டுன்னு நினைக்கிறேன். துஷான்பேவும் உங்களுக்கு கம்மி தான். அதாவது ஓஷ்லேருந்து இப்படி மேலே ஏறி துஷான்பே கீழே இறங்குறோம். அதனால் இப்போ நம்ம டாப்பில் இருக்கோம். ஒரு 2-3 நாள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒன்ஸ் துஷான்பே போயிட்டோம்னா எல்லாம் கீழே இறங்கிடுவோம் ஒரு 5000, 6000 ஃபீட்டுக்கு. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் உஸ்பெகிஸ்தான், அதுவும் எல்லாம் கம்மி தான். அது வரைக்கும் சமாளிக்கிறது ஒரு 3-4 நாள், வேறு வழி இல்லை. ரொம்ப பிரச்சனையாகிற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் சாதாரணமாக இருக்க முடியாதுன்னு வைங்களேன். நம்ம கெஸ்ட் ஹவுஸில் வைஃபை இருக்குன்னு முந்தின எபிசோட் சொல்லியிருந்தால அது ஒரு மணி நேரம் வேலை செஞ்சுது. அதுக்கப்புறம் கேட்டால் நெட் இல்லை அப்படின்ட்டாங்க. ரொம்ப குளிர் பிரதேசங்க இது. கிட்டத்தட்ட
-40 to -50 வரைக்கும் போகும். எக்ஸ்ட்ரீம் வின்டரில் டிசம்பர் டு பிப்ரவரி மாதம் வரைக்கும். சம்மர்லேயே உங்களுக்கு இப்போ 8 டிகிரி 7 டிகிரி அப்போது கூலாக தான் இருக்குது. ஹலோ, ஐ எம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? சூப்பர், நைஸ். ஸ்கூல் லீவ், ஹாலிடே. ஓகே, கிரேட். பஜார். ஓகே ஓகே. தானா போங்கன்னு அர்த்தம். தான்னா ரஷ்யன் லாங்குவேஜ். ஸோ இங்கே இருக்கவங்க மக்கள் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த தஜிகிஸ்தானை பற்றி வரலாறு இதெல்லாம் நம்ம கேபிட்டல் துஷான்பே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நல்லா. ஏன்னா எந்த கண்ட்ரிக்கு போனோம்னா அந்த நாட்டோட ஹிஸ்ட்ரியை நம்ம முதல் எபிசோடில் சொல்லிடுறது தான். பட் தஜிகிஸ்தான் நம்ம கேபிட்டல் போய் பேசிக்கலாம், துஷான்பே. இங்கே வந்து இந்த நாட்டில் அதிகமாக தஜிக் மக்கள் இருக்காங்க, கிர்கிஸ் மக்கள் இருக்காங்க, பமிரி அப்படின்னு ஒரு இனம் அவங்க மக்கள் இருக்காங்க, உஸ்பெக் மக்கள் இருக்காங்க, ரஷ்யன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ இவங்க தாங்க பெரும்பான்மை. பட் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இது ரஷ்யா, அதாவது கிர்கிஸ்தான் பார்டர் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே அதிகமாக கிர்கிஸ் மக்கள் தான் இருக்காங்க. முக்கியமாக கிர்கிஸ் நொமேடிக் பீப்புள், அதாவது கிர்கிஸ் நாடோடி மக்களுங்க. இவங்க எல்லாம் நாடோடி மக்களாக இருந்தவங்க இங்கே கம்ப்ளீட்டாக கூடாரம் போட்டு. ஒன்ஸ் ரஷ்யன் எம்பையருக்குள்ளே வந்து சோவியத்தில் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்குலாம் நிறைய வீடெல்லாம் கட்டி கொடுத்து இந்த கரண்ட்டெல்லாம் ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் இந்த ஏரியாவுக்கு வந்தது காரணம் அந்த சோவியத் யூனியன் காலத்தில் தான். இந்த சென்ட்ரல் ஏஷியாலே ரொம்ப புவர் நாடு நம்ம ஆப்கானிஸ்தான் தான் புவரஸ்ட் இருக்கிறதுலையே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க தாங்க. சோவியத் யூனியன் ஆண்டதில் இன்னுமே ரொம்ப புவராக இருக்கிறது இந்த தஜிகிஸ்தான் தான். பட் என்ன தான் புவராக இருந்தாலும் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது உஸ்பெகிஸ்தானோ உஸ்பெகிஸ்தானோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான நாடுங்க. எல்லாம் விலை ஜாஸ்தி. காரணம் என்ன, ரொம்ப ரிமோட்டாக இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாக இல்லை, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதனால் எல்லாம் இந்த போக்குவரத்துக்கே நிறைய செலவு பண்ண வேண்டி இருக்கிறதுனால பொருட்கள் விலையும் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த குடும்பம் நடத்துறதுக்கான செலவே இங்கே ஜாஸ்தி மற்ற நாடுகள் கம்பேர் பண்ணும்போது. வீடுகள் நிறைய மோஸ்ட்லி இங்கே இருக்க மணலில் வச்சு லைட்டாக மணலில் அப்புறம் அதன் மூலிமா செங்கல் அதை வச்சு அப்படி கட்டியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஊர் மக்களுக்கு முக்கிய வாழ்வாதாரம் டூரிசம், அப்புறம் அப்புறம் ஆடு மாடுகள் மேய்த்தல் இதெல்லாம் தாங்க. பஜாரு, இந்த ஊர் பஜாரு ஏன்னா எல்லாம் பூட்டியிருக்கு. எல்லாம் பஜாரு இது பார்த்தீங்களா, கடைகள்லாம் மோஸ்ட்லி எல்லாம் இந்த பழைய இதெல்லாம் இருக்கும்ல, இந்த இரும்பு கூடா இதில் வச்சு இது பண்ணியிருக்காங்க நிறையா. அது கரெக்டாக பேர் என்னன்ட்டு வாயில் வர மாட்டேங்குது எனக்கு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தான் கடையாக டெம்பரவரியாக மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கடையெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை, மணி 12. எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிருக்குது. ஹலோ, சி பஜார் வித் ஆல் க்ளோஸ். ஓ, ஃபார் லஞ்ச். ஓகே ஓகே. தாத்தா கொண்டு இல்லை சாப்பிட போயிட்டாங்களா? அதுக்காக இப்படியா? இதான் பஜாரு. மோஸ்ட்லி இங்கே விற்கிற பஜாரில் விற்கிற பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சைனாவிலேருந்து வருதுங்க. சில கடைகள் ஓப்பனில் இருக்குது. இந்த பழங்காலத்து ட்ரெயின் கூப்பே மாதிரி இருக்குங்க. இது பாருங்கள், இதுக்குள்ளே பொருட்களில் வச்சு விற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மார்க்கெட் பார்த்துருக்கே மாட்டீங்க உலகத்தில். ஹலோ, யோ பார்பர் ஷாப். வீடியோ எடுக்காதீங்கிறாங்க. என்னங்க இது, எப்படி மக்கள்கிட்ட சொல்லி கண்டுபிடிக்கிறத? திரும்ப அப்படி நடந்து கேட்டேன். இங்கே இருக்காம்மா, சாப்பிட போயிருக்காராம்மா. ஸோ இங்கெல்லாம் சாப்பிட போகும்போது எல்லாம் பிடிச்சிட்டு போயிடலாங்க இருக்கேன். லஞ்ச் டைம். சிம் கார்டு யா த ஷாப். இது இந்த கடை அப்புறம் ஃபுல்லாக எல்லாம் சைனீஸ் டாய்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, பேட்ரிஸு, ஃபுல்லாக எல்லாம் ஸ்டேஷ்னரிஸ். இந்த கடைங்க இது. சிம் கார்டு ஓகே. Megaphone. ஓ, மெகாஃபோன். யா ஓகே, தேங்க்யூ. இங்கே 2-3 கம்பெனி இருக்குது. டீசெல், பி லைன், மெகாஃபோன், 3 மாரி முக்கியமான கம்பெனிஸ்ங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி கிராமங்களில் நெட்வொர்க் சுமாராக கிடைக்கக்கூடிய இது இதுதான் மெகாஃபோன் தான். மற்றது எல்லாமே சுமாராக தான் இருக்குமாம்மா, ரொம்ப ஒன்று கிடைக்காதாம்மா. சிட்டிஸில் மட்டும்தான் கிடைக்குன்னு போட்டிருக்கு. இந்த நாட்டில் கஜகஸ்தான் மாதிரி கிர்கிஸ்தான் மாதிரி உங்களுக்கு டெவலப் ஆகலைங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நெட்வொர்க் கிடைக்கணும்னு சொல்ல முடியாது, விட்டு தான் வரும். 4G கிடைக்கிறதே பெரிய விஷயம், 3G தான் கிடைக்குமாமா. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் கடை மெகாஃபோன். ஓப்பன் பண்ணுமோ, நீ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம் சாப்பிட்டுட்டு. கார் ஒன்று அப்படியே நிறுத்தி கூப்பிட்றாங்க நம்மளே. ஹலோ பிரதர். ஹலோ, ஐ எம் இந்தியா டூரிஸ்ட். எதுக்கு நின்னாரு, எதுக்கு கூப்பிட்டாரு, எதுக்கு இன்ட்ரொடக்ஷன் வாங்குறதுக்கா என்னன்னு புரியல. என்ன எல்லாமே க்ளோஸ் ஆகிருந்தேன், என்னப்பா பண்ணுறது குமார்? பசிக்குது, சரி அட்லீஸ்ட் சாப்பிடுவோம் வாங்க. அப்படியே இந்த மார்க்கெட்டு இருந்து ஆப்போசிட் சைடில் அப்படி நடந்து வந்துட்டு இருந்தேன்.
இங்கே பாருங்கள், எங்கே போனாலும் சரி, கிர்கிஸ்தான்லேயும் பார்த்தோம் பிஷ்கெக் ஓஸ்ட்டில் தான் இடிச்சிட்டாங்க. இங்கே சோவியத் யூனியனோட மாபெரும் தலைவர், ஃபாதர் ஆஃப் சோவியத் யூனியன் திரு விளாடிமிர் லெனின் அவர்கள். ஸோ உங்களுக்கு தெரியும் தஜிகிஸ்தானும் வந்து இதுதான் சோவியத் பழங்கால சோவியத் யூனியன் தான். ஸோ அவரோட மாபெரும் தலைவர். ஏதோ இங்கே இருக்கிற கல் மண்ணை வச்சு கட்டியிருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. எல்லாம் மதியம் 12-1 மணி ஆச்சுன்னா இதுக்கு போயிடுவாங்களாட்டு இருக்குது. ஹை ஆல்டிடியூடில் இருக்கிறதுனால இந்த சிக்னஸ் இருக்குதுங்க. மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை நான் பேசிக்கிட்டே வேறு விளாக் பண்ணுமா, இன்னும் சிரமமாக இருக்குது கொஞ்சம் தூரம் நடந்தாலே. ஓகே, சமாளிப்போம் எல்லாத்தையும். அங்கே இருக்குது பமீர் ஹோட்டல், அங்கே தான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இது பதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே இருக்க மக்களுக்கு இப்போ எலக்ட்ரிசிட்டிலாம் வந்துட்டால் கூட முக்கியமான எரிபொருள் வந்து இந்த மாடு, ஆடு, அப்புறம் குதிரை சாணம் தாங்க. அதை நல்லா ட்ரை பண்ணி வரட்டியாக்கி போட்டு வச்சுருக்காங்க பாருங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு எரிபொருளாக. நம்ம கிராமங்கள்லையும் பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒரு இது பேஸ்கெட் பால் இங்கே இருக்க லோக்கல் மக்கள் விளையாடுறது காட்டிருக்கு. பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஹாலிடேஸு. இங்கே பாருங்கள், இது பேங்க்குங்க, அமானோட் பேங்க்குன்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தான் பேங்க்கு. இங்கே நம்ம வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம அமெரிக்கன் டாலர் ஒரு $100 வச்சுருக்கேன், கொஞ்சம் 300 வச்சுருக்கேன். 100 மட்டும் இப்போ மாற்றிப்போம். ஸோ 100 கொடுத்து தஜிகிஸ்தான் சோமானியை மாற்றிக்கலாம் வாங்க. பாடா, ஒரு பிரச்சனை தீர்ந்தது. பணம் கிடச்சிருச்சுங்க கையில், பேங்க்கில் வாங்கிட்டேன். அமெரிக்கன் டாலர் கொடுத்து மாற்றியாச்சுங்க. இதாங்க தஜிகிஸ்தான் சோம், 100 சோம். இதோட வேல்யூ $900. நான் தான் சொன்னேன், 1 தஜிகிஸ்தான் சோமன் இஸ் ஈக்குவல் டு 9 இந்தியன் ருபீஸ். ஸோ ஒரு $100 நோட்டு $900. டாலர் டு தஜிகிஸ்தான் சோம் கன்வர்ஷன் வந்து 9.66. $1 இஸ் ஈக்குவல் டு 9.66 தஜிகிஸ்தான் சோமனி. ஸோ $100க்கு 966 வருமா? பட் ஆனால் இங்கே 955 கொடுத்தாங்க. ஸோ ஒரு 10 சோமானி கம்மி, $90 கம்மின்னு வைங்களேன், அது இவங்களோட கமிஷன். ஸோ இதுதான் ஃபைனலாக வச்சு, இது $5 காயினுங்க, தஜிகிஸ்தான் சோமோனி காயின். இது வந்து $100 நோட்டு. $955 கிடச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் இதோட இன்ட்டு 9 போட்டிங்கன்னா நம்ம ஊர் வேல்யூ அரௌண்ட் ஒரு $8700 வருமா? நம்ம ஊர் பணத்துக்கு $8600 ரேஞ்சு வருங்க. இன்னொன்று இங்கேயே கேட்டேன், என்னங்க மெகாஃபோன் ஷாப் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு. இந்த லேடி இங்கிலீஷ் பேசுனாங்க. அப்புறம் அவங்க கால் பண்ணாங்க, மெகா ஃபோனுக்கு தெரிய மாட்டிருக்கேன். இந்த ஊரில் தான் கம்மி மெம்பர் தானே, எல்லாரையும் தெரியும். கால் பண்ணி கேட்டு என்ன பிரச்சனைனா, நம்ம ஹாஸ்டல்லையும் சொன்னாங்க இதில் நெட்டு ஒர்க் ஆகலைன்னு. ஆக்சுவலாக மெகாஃபோன் நெட்ஒர்க்கு இந்த ஊர்லேயே எனக்கு வேலை செய்யலையாட்டிருக்கு. அதனால் நெட்டே வேலை செய்கிறேன், அப்புறம் ஷாப் ஓப்பன் பண்ணி என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களாம்மா. ஸோ நாளைக்கு தான் கரெக்ட் இது வருமாம்மா, இன்டர்நெட்டு. ஸோ வேறு வழி இல்லை, நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன். இங்கேயும் ஒய்ஃபை இருக்காமல் வேணால் வந்து யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க 4 மணி வரைக்கும். இல்லைனா இந்த பமீர் ஹோட்டலில் ஒய்ஃபை இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையாலுமே எனக்கு ஃபீல் ஆகுதுங்க, இழப்பு எடுக்குது, நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஐயோ சாமி, நாளைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்பிடுவோம், தாங்காது பாடி. நேற்று பார்த்துருப்பீங்க அதே இந்த பமீர் ஹோட்டல் காஃபி தான். ஸோ இதுதான் ஆர்டர் பண்ணேன். இங்கேயும் 10 சோமானி தாங்க, $90 இந்த சமோசா. ஒன்று சாப்பிடுவோம், 10ஆதுன்னு நினைக்கிறேன், இன்னொன்று வாங்கிக்கலாம். உள்ள வெங்காயம், உருளைக்கிழங்கு, கறியெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். சிக்கன் மீட் தான் போட்டிருக்காங்க. நேற்று அங்கே பார்க்கும்போது புஷ்ன்றது அப்படியே அமிங்கிருக்குது. எனக்கு தெரிஞ்சு எடுத்து வச்சு மறுபடியும் சூடு பண்ணி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதெல்லாமே எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது இல்லைங்க, அந்த தந்தூரி அடுப்பு மாதிரி இருக்குல்ல ஓவனில், அதுக்குள்ளே வந்து ஒட்ட வச்சு பண்ணுறாங்க. நம்ம மோஸ்ட்டில் பார்த்துருப்போமே, அதே தான். பசிக்கு ஓகே, சூப்பர்லாம் இல்லை, ஓகே. இங்கே நெட்டும் இருக்குதுங்க, ஒய்ஃபை இருக்குது. எங்கள் இதை வேறு ஏதாவது வச்சுருப்பாங்க ஒய்ஃபை, அதனால் வேலை செய்யுது. ஸோ இங்கேயே கொண்டாந்து கொஞ்ச நேரம் ஒய்ஃபை ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆற்றுக்கு போகலாம், ஓகேவா? பாருங்கள், கொஞ்ச நேரம் சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன், ஒய்ஃபை யூஸ் பண்ணிவிட்டு. நம்மளோட பமீர் ஹோட்டலில் சூரியன் இப்போ தாங்க எட்டி பார்க்குறாரு. அழகான குட்டிக்கு மாஸ்க்கு, அதை பார்த்துட்டு முர்காப் நதியை பார்த்துட்டு வருவோம். சரியாக அமைஞ்சிருக்கு கிராமம். ஸோ அதனால தான் இந்த கிர்கிஸ் மக்கள் பல்லாயிரம்னு சொல்ல முடியாது, 100 வருடங்களாக வந்து இங்கே வாழ்ந்துட்டு வராங்க. கிர்கிஸ் மக்கள் எல்லாமே உங்களுக்கு ரஷ்யாவிலேருந்து வந்தவங்க தானே, சைபீரியாவிலேருந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். ஸோ அப்படி வந்தவங்க இந்த சதன் கிர்கிஸ்தானும் வந்து இந்த சாரிட்டா ஷேரின் மகுர்லையும் தங்கினாங்க. அந்த டைமில் உங்களுக்கு பார்டர்லாம் பிரிக்கப்படலையே. ஸோ எல்லாம் இது உள்ளுக்கு தாண்டி வந்து இங்கே எல்லாமே செட்டிலாக நாங்கள் இந்த முர்காப் பீடபூமியில். அப்புறம் அப்படியே காலங்காலமாக இங்கேயே வச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் தஜிகிஸ்தானாக பிரிக்கப்பட்டுருச்சு பார்டரு. இருப்பினும்
இங்கே இருக்கவங்க எங்கேயும் போகல, அப்படியே இருந்துட்டாங்க. பார்டருங்கிறது சும்மா மனுஷன் பிரித்த ஒரு எல்லை தானே. ஸோ மற்றபடி மக்கள் பல்லாயிரம் இடங்களில் பழைய மக்கள் வாழ்ந்துட்டு தான் வராங்க பல்வேறு இடங்களில். வந்துட்டுங்க அந்த மாஸ்க் போகிற ரோட்டுக்கு அங்கே ஒரு ரோடு இருக்கு பாருங்க. அது இந்த பக்கம் பாருங்கள், குட்டி பசங்க ஃபுட்பால் விளையாண்டுருக்காங்க. சென்ட்ரல் ஏஷியானாலே ஃபுட்பால் தான். ஆப்கானிஸ்தானில் மட்டும்தான் கிரிக்கெட் விளையாடுறாங்க, அதுவும் சதர்ன் ஆப்கானிஸ்தானில் பழங்காலத்துக்காரு. மற்றபடி இந்த தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் எல்லாமே ஃபுட்பால் தான், ஃபுட்பால் வெறியர்கள் தான். ஹலோ, எல்லாம் சம்மர் டைம், உங்களுக்கு லீவுங்க, வெக்கேஷன் டைம். இந்த குழந்தைங்க செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணி ஆடிட்டுருக்காங்க. பா வெயில் சூப்பராக வருதுப்பா இன்னைக்கு. கோல் போட்டுருங்க, கோல். சூப்பர். கோல். ஸோ மற்ற மத்திய ஆசிய நாடுகள் போலவே இங்கேயும் இஸ்லாம் வந்தாங்க 90% மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. இருந்தாலும் இவங்களோட இஸ்லாம் வந்து கொஞ்சம் லிபரலான இஸ்லாம்னு வைங்களேன். ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஆப்கானிஸ்தான் மாதிரி, பெர்ஷியா மாதிரி, ஈரான் மாதிரி. இதற்கு காரணம் வந்து இவங்க வந்து சோவியத் யூனியனால் ஆளப்பட்டதும் ஒரு காரணம். சோவியத் யூனியன் டைமில் பார்த்திங்கன்னா மதங்களுக்கு பெருசாக இவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. நம்ம பார்த்தோம் நிறையா இதில், ரஷ்யா இது எல்லாத்துலேயுமே. நல்லா இருக்குல்ல, பச்சை பசேல் புல்வெளிகள், இடையில குட்டி ரோடு, ஃபுல்லாக எல்லாம் சாணமாக தான் கிடக்குது. நல்லா வெயில் வந்ததுன்னு வைங்களேன், நல்லா காய வச்சு வரட்டி ஆக்கிடுவாங்க. சமையல் செய்கிறதுக்கு அதுதான் முக்கிய எரிவாயுவே. ஒரு ஃபுல் வியூ கிடைக்கும் பாருங்க இங்கே. வாங்க மசூதிக்கு போகலாம். ஓப்பன் ஆகிருக்குமான்னு தெரியல. ஸோ இந்த கிராமத்து கிர்கிஸ்தான் மக்களுக்கு ஒரு அழகான குட்டி மாஸ்க்குங்க. 30 வருஷம் தான் ஆச்சம்மா கட்டி. இது 30 வருஷம் கரெக்டாக உங்களுக்கு அந்த சோவியத் யூனியன் முடிஞ்சதுக்கப்புறம் 1991 அப்புறம் இந்த நாடு ரிப்பப்ளிக் ஆஃப் தஜிகிஸ்தான் உருவானதுக்கப்புறம் கட்டினதாக இருக்கு. பாருங்க சுற்றி மவுண்டெயின்ஸு. உங்களுக்கு பீடபூமியாக அமைஞ்சிருக்கு மவுண்டெயின்ஸ்க்கு மேலே. நல்லா மினரெட்ஸ் இங்கேருந்து உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் போட்டு இது பண்ணுவாங்க. இல்லைங்க போகலாமா? ஓகே, வீடியோ எடுக்கலாமான்னு தெரில. வேறு யாராவது க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க வந்து, அது வேறு பயமாக இருக்குது. சும்மா ஒரு டக்குன்னு 2 நிமிஷத்தில் வந்துடலாங்க. மரங்கள்லாம் இருக்குது. ஏதோ என்ன காயின்னு தெரியல. இது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள், என்னென்னது? எல்லாம் க்ளோஸில் இருக்குங்க மினரெட்ஸு. யாரும் இல்லை. சரி வாங்க இன்னும் வெளியே போயிடலாம். ஆற்றுக்கு போகலாம் வாங்க. ஆற்று அப்படியே அங்கேருந்து வருது, வளைஞ்சி நெளிஞ்சு ஓடுது. எத்தனையோ பிரிட்ஜு பார்த்துருக்கேன். குட்டியான ஒரு சிமெண்ட் கல் பிரிட்ஜு. தலை சுற்றுது. கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாங்க. அங்கே போயிட்டாங்க. ஃபுல்லாக ஆடு மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. குழந்தைங்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. அவ்வளோதான். இந்த எண்ணில் ஆரம்பித்து அப்படியே வருது இந்த கிராமம். மொத்தம் 6000 பேர் இருக்காங்க. இப்படி ஒரு 2000 வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ, my name is Kumar. What's your name? My name is Nurullah. Nurullah. Super. You all speak English? Yes. You all go to school? Yes. My name is Amrullah. Your name? Amrullah. Amarullah. Nice meeting you, Amarullah. Your name? Sainazar. Sainazar. Your name? Faris. Faris. Nurullah. Nurullah. I am Kumar. Where are you from? India. India. Hindustan. Hindustan. Yes. Okay, you enjoy. Bye. 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 Want one selfie? Together? You come this way, yeah. Hi. Thank you all. Bye. 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 ஒரே சிரிப்பு குழந்தைகளுக்கு.
நாம் அப்படியே போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேங்க படுத்து இந்த புல்வெளியில். தூங்கினத்தான் இதாகும். நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது, ஒரே மூச்சரைப்பாக இருக்குது. நம்ம லங்ஸ் வேறு வந்து கெப்பாசிட்டி சின்னதா, அதனால் இழுத்து பிடிக்க முடியல, தடுமாறுறது நல்லாவே தெரியுது எனக்கு. ஈவன் சாரி மொகுலில் கூட இந்தளவுக்கு தெரில. நான் அதை விட இங்கே ஹைட்டு வந்துட்டோம். அது உங்களுக்கு 10,000 ஃபீட்டு தான். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட்டு 12,300 ஃபீட்டில் இருக்கோம். அதனால் நல்ல வித்தியாசம் தெரியுது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஏதோ வித்தியாசமாக இருக்குது, என்னென்னே தெரில. ஏதோ மக்களால் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு அரேனா மாதிரி இருக்குது, ஆனால் வித்தியாசமாக இருக்குது. இங்கே சம்மந்தமேலாம் வச்சுருக்காங்க உட்கார்ற இடம். 3 நாய்கள் உட்காந்துருக்குங்க. அந்த சைடு ஃபுல்லாக எல்லாம் மாடு கன்றுக்குட்டி எல்லாம் மேய்ஞ்சிட்ருக்குதுங்க. ஒருவேளை அந்த நாய்கள்லாம் பாதுகாப்புக்கோ, மனுஷனுக்கு பதிலாக நாய் தான் வந்து இதுன்னு நினைக்கிறேன், காவல். இந்த பக்கம் நிறைய மேய்ஞ்சிட்ருக்குதுங்க. எப்படியும் இந்த குட்டி வாய்க்காலை கிராஸ் பண்ணாமல் அந்த பக்கம் போக முடியாதான் இருக்கு. குதிச்சிடுவோம் வாங்க. ஐயோ, இதான் இடம். அப்பா, அட்டகாசமான முர்கேப் நதி இதோ உங்களுக்காக. அந்த பக்கம் சைனா, அந்த பக்கம் கிர்கிஸ்தான், இந்த பக்கம் தஜிகிஸ்தான். இடையில உங்கள் குமாரும் நீங்களும். பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த இடம்? ஒரு ரிமோட்டான தொலைவான ஒரு கிராமத்தில் இருக்கும், ஒரு பயங்கரமான பமீர் ஹைவேல. சூப்பரா பமீர் மலைத்தொடர்லேருந்து உருவாகி அப்படியே வருது பாருங்கள் முர்கேப் நதி. பட் இங்கே மக்கள்லாம் பெருசாக மீன் பிடிக்கிற மாதிரி தெரிலங்க. இந்த ஜென்ரலாகவே கிர்கிஸ்தானில் கூட பார்த்தோம், பட் இங்கே பெருசாக மீன்கள் எதுவும் இருக்கல, மீன்கள்லாம் சாப்பிடல. இத்தனைக்கும் ஆரோடுது, ஆற்று மீன் பிடிக்கலாம் மோஸ்ட்லி. ஆனால் இங்கே கால்நடைகள் பீஃப் தான், பீஃபு, யாக்கு, அதாவது எருமை மாட்டுக்கறி, அப்புறம் சிக்கன், அப்புறம் ஆடு கூட இங்கே அதிகமாக இல்லை. மோஸ்ட்லி மாடுகளும் இதுவும் தான் சாப்பிட்றாங்க, யாக்கும் தான். ஏன் மீன் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. தனியாக ஒரு பேக் பேக்கர் பயணியாக வந்து இந்த மாதிரி இடங்கள் உங்களுக்கு வந்து யாரும் காட்டுறதுல எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். ரியலாக அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு, கிளம்புனாங்களா மொழி டவுனுக்கு. முக்கியமாக ஒரு தகவல் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. இந்த முர்கேப் ஏரியாவில் மார்க்கோ போலோ ஷீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான வகை ஆடுகள் இருக்குதுங்க. நல்லா மலையாடுகள் தான், நல்லா கொழு மாட்டிருக்குது. நல்லா தலையில் 2 கொம்பு நல்லா கூர்மையாக இருக்க மாட்டிருக்கு. அதை வந்து மார்க்கோ போலோ ஆடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கோ போலோ உங்களுக்கு தெரியும், இந்த 10ஆம் 11ஆம் நூற்றாண்டில் இந்த சென்ட்ரல் ஏஷியா முழுதும் பயணம் பண்ண ஒரு மாபெரும் ட்ராவலர். ஸோ அதனால் அவர் பேர்லேயே பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட்ஸ் இதெல்லாம் வரும். இந்த ஆடுகளுக்கே அவர் பேர் வச்சுருக்காங்க, அட்வென்ச்சர் ட்ராவலர் மார்க்கோ போலோ பேர்லேயே. இங்கே இருக்கிற ஆடுகளான்னு தெரியல, பட் இங்கே நிறைய ஆடுகள் மேய்ஞ்சிட்ருக்கு. பட் என்னடா எப்படி அந்த பக்கம் போவாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு இது இருக்குதுங்க. ஸோ ஒரு ஆற்றுக்கு நடுவில் அங்கே ஒரு பிரிட்ஜு போட்டிருக்காங்க, பாலம். ஸோ இந்த சைடும் வீடெல்லாம் இருக்குது இந்த பாலத்தை தாண்டி. ஸோ இங்கே பக்கம் அந்த பக்கம் ஒரு 4-5 வீடு இருக்குது பாருங்கள். ஸோ ஆடுகளெல்லாம் போகிறதுனா வந்து உங்களுக்கு தண்ணி தாண்டி போகிறது கஷ்டம். அதனால் எல்லாம் அந்த இந்த சைடு கொண்டு வரதுனா இதில் கூப்பிட்டு வந்துடுவாங்க, பிரிட்ஜு வழியாக. இந்த இடத்துல அவ்வளோவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குது தண்ணி பக்கத்தில். இங்கே கொஞ்சம் தண்ணி கலங்களாக இருக்குது, நுரையலோட வருது, ஏன்னு தெரியலையே. இருங்க ஃபோனில் ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்துடலாம் அது மார்க்கோ போலோவான்னு. பார்த்துலாங்களா? முர்கேப் நதி, அட்டகாசமான முர்கா கிராமம். அந்த பக்கம் ஆடுகள் மேய்ஞ்சிட்ருக்கு, க்ளோஸில் பார்த்தா தெரிஞ்சிடும். மார்க்கோ போலோ ஆடுகளுக்கு தலையில் நல்லா கொம்பு இருக்குன்ட்டு போட்டிருந்தது. ஜூம் பண்ணி பார்த்தா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு ஆடு மேய்ப்பாளர் வராரு பாருங்க. கொம்பு இருக்குதுங்க, மார்க்கோ போலோ ஆடுகள் தான். நல்லா இந்த இடத்துல பெருசாக அகலமாகுது நதி. அப்படியே நதி கீழே இது இருக்க மாட்டேருக்குதுங்க, நல்ல ஒரு குழி. அதுக்குள்ளே வந்து இங்கே பாருங்கள் ஒரு குட்டி குட்டியாக குட்டைகள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. எல்லாம் இதுலேருந்து இந்த வழியாக போகிற தண்ணி தான் அந்த பக்கம் வந்துருக்கு.
ஸோ அங்கங்கே குட்டை குட்டையாக ஃபார்ம் ஆகிருக்குது. மீன் எதுவும் இருக்க மாதிரி தெரிலங்க. இங்கேருந்து மேலோட்டமாக பார்த்தா ஒன்றும் தெரில. நல்லா ஆழமாக தான் இருக்குது நதி. நம்ம ஊர் வெள்ளாடு மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படியே காலை வச்சுன்னு வைங்களேன், பொத்தக்குடிக்குள்ளே போயிடுவேன். இங்கே பாருங்க, எல்லாம் தண்ணி தான். பார்த்து தெரியாது, புல் நடக்கிற மாதிரியே இருக்கும். சதக்கன்னு போயிடுவோம். அதனால் இப்படி தான் போகணும். நல்லா கவனிச்சாங்க, இந்த கிராமத்தை சுற்றியும் எங்கேயுமே விவசாயமே இவங்க பண்ணலைங்க. வெறும் இந்த புட்கள் மட்டும்தான் வந்து விட்டுருக்காங்க. நான் வந்து ஆடு மாடுகள் மேய்கிறதுக்கு தீவனமாக இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்களே ஒழிய மற்றபடி விவசாயம் எதுவுமே இந்த கிராமத்தில் பண்ணல. எல்லாம் வெவ்வேறு கிராமங்கள் ஊரில் இருந்தால் வருமானருக்கு. மோஸ்ட்லி எல்லாம் சைனாவிலேருந்து இம்போர்ட் ஆகுது. காய்கறிகள்லாம் உங்களுக்கு கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தானோட வேறு இடத்துல இருந்து வரலாம். ஏன் ஈவன் சைனாவிலேருந்து கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் விலையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கறி மட்டும்தான் சீப்பு. ஆடு மாடு குதிரை கூட இங்கே பெருசாக நான் பார்க்கல. மெயினாக அதிகமாக ஆடு மாடுகள் வளர்த்துறாங்க. பபுஷ்கா ஹலோ இருக்குதுங்களா. இங்கே ஒரு குட்டி பிரிட்ஜை போட்டு வச்சுருக்காங்க இந்த ஆற்றுக்கு. ஓகே, கறி மட்டும் சீப்பாக இருக்கும் இங்கே இது பண்ணுறதுனால. ஆடும் மாடும். அப்புறம் முக்கியமாக இங்கே இருக்க மக்களுக்கு தொழில் வந்து பால் பொருட்கள்ங்க. முக்கியமாக சீஸ் தயாரிக்கிறாங்க. ஸோ முக்கியமாக காலையில் அந்த ப்ரெட் இருக்குல்ல, இவங்களோட ப்ரெட்டில் சீஸ் தடவி சாப்பிட்றாங்க. அவ்வளோதாங்க. அட்டகாசமான இந்த முர்கேப் பிளேட்டு, சூப்பரான முர்கேப் நதி, குட்டி மாஸ்க் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஃபைனலாக பல தடைகள் தாண்டி எல்லா பிரிட்ஜையும் தாண்டி வெளியில் வந்துட்டோம். என்னடா ஒரு கிராமத்துக்கு வந்துட்டு ஸ்கூலை காட்டிலேயே நினச்சிட்டு இருந்தேன். நடந்து வந்துட்டு இருந்தேங்க. இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், ஸ்கூல் இதுதான் ஸ்கூலு. இந்த ஊர் எலிமெண்ட்ரி பிரைமரி ஸ்கூலாக இருக்குது போட்டிருக்கு பாருங்க. The school kitchen was renovated and equipped with the support of the United Nations World Food Program WFP within the school feeding program. ஸோ இங்கேயும் வந்து ஸ்கூல்லேயே குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்குறாங்களாட்டு இருக்குதுங்க. யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஐக்கிய இது இருக்குல்ல, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களாட்டு இருக்குங்க, ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்கூல் கடையில் அற்புதமான இந்த நாட்டோட ஃப்ளாகு. தஜிகிஸ்தான் ஸ்கூல் கம்ப்ளீட்டாக எல்லாம் மூடி இருக்குங்க. இங்கே வந்து நம்ம ஊர் சத்துணவு மாதிரி இங்கேயும் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்களாட்டு குழந்தைங்களுக்கு. WFP ஃபண்ட் பண்ணுறாங்க. பரவாயில்ல. ஒரு ட்ரக்கு பாருங்கள், சைனீஸ் ட்ரக்காக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ட்ரக்கில் கூட நம்ம லிஃப்ட் கேட்டு போகலாம், லக் இருந்தால். ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் இந்த பாமீர் ஹைவே வில்லேஜை. ஓகேங்க, மணி 9. நம்மளோட பமீர் ஹோட்டலில் இவ்வளோ நேரம் வைஃபை யூஸ் பண்ணிட்டேன். சூப்பராக இங்கே டின்னர் சாப்பிட்டாச்சு. அப்படியே கிளம்பலாமா? நம்மளோட ஹாஸ்டலுக்கு இங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர். கருகும்னு இருக்குது. மணி 9 மணி. எப்படி இருக்குது பாருங்க இடம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பமீர் ஹோட்டல்லே இருந்து வைஃபையை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா சாப்பிடவும் செஞ்சுட்டேன். இங்கேயே நேற்று சாப்பிட்ட மாதிரியே முந்தின எபிசோடில் பார்த்துருப்பீங்களே, அதே சிக்கன் வித் உருளைக்கிழங்கு. வேறு ஒன்றும் சாப்பிட்றதுக்கு இல்லை நல்லா, அதனால் அதே சாப்பிட்டேன். இந்த சென்ட்ரல் ஏஷியா பொறுத்த வரைக்கும் உணவு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் பியூர் வெஜிடேரியனாக இருந்தால். சார் வந்துடுங்க, நம்ம ஹாஸ்டல் வந்தாச்சு. பணம் இப்போ தான் போய் கொடுத்தேன் அந்த பொண்ணுக்கிட்ட. 80 தஜிகிஸ்தான் சொமானி, நம்ம ஊர் பணத்துக்கு × 9 720 ரூபா ஒரு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஹலோ பிரதர், இல்லை ஸ்பானிஷ் டூரிஸ்ட்டு. ஸோ நாளைக்கு கிளம்பிட வேண்டி தான். காலையில் இங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன்ட்டாங்க ஃப்ரீயாகவே. வேண்டாம் அப்படின்னா இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னாங்க. சரி அவ்வளோதாங்க, வந்தாச்சு. இன்டர்நெட்டில் எதுவும் கிடையாது. நிம்மதியாக படுத்து தூங்குவோம். நாளைக்கு காலையில் 7 மணிக்கு கலரை வச்சு, லேட்டே கிடையாது. ஏன்னா 8 8:30 மார்ச் ஷூட்டாக கிளம்பிடும். இப்போ இடத்த கரெக்டாக பிடிக்கணும். இப்போதைக்கு கிளம்பிடுறோம். காலையில் கண்டினியூ பண்ணலாம். தூங்குவேன்னு நினைக்கிறேன். இன்றைக்காவது மூச்சு முட்டாமல் இருக்கணும். பார்க்கலாங்க, வேண்டிக்கங்க. பாய். ஓகேங்க, அடுத்த நாள் காலை மணி 8. இன்றைக்கி நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இங்கே இருக்கிற ஹோம் ஸ்டேஸ் எல்லாத்துலேயுமே பிரேக்ஃபாஸ்ட் இது தாங்க. 2 ஆம்லெட் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. வித்தியாசமாக இருக்குல்ல, நம்ம கரண்டி கலக்கி மாதிரி. அப்புறம் ப்ரெட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், வித்தியாசமாக ஒரு ஜாமு. இதெல்லாம் ஹோம்மேட் ஜாம், நல்லா இருக்குது பார்த்தாலே. அப்புறம் காஃபி, டீ, ப்ரெட்டு வச்சுருக்காங்க. சீஸ் வச்சுருக்காங்க, பட்டர் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட ரெகுலர். இந்த மாதிரி ஹோம் ஸ்டேஸ் தங்கினீங்கன்னா வந்து கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றலாமா? நான் ஆல்ரெடி எல்லாம் குடிச்சு புறப்பட்டாச்சு பக்காவா. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பிரேக்ஃபாஸ்ட் வேணும். இங்கே கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் இது எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக இருக்குது. சின்னமன் பவுட்ரு மாதிரி இருக்குது, பட்டை பவுட்ரு. பார்ப்போம், டேஸ்ட் பார்த்துருவோம். சாட் மசாலா மாதிரி இருக்குதுங்க, நல்லா இருக்கணும். அது மூலம் கரண்டி ஆம்லெட்டு கடையில் விற்பாங்க. அதுதான் சாப்பிட்டு ஒரு ப்ரெட்டு தடவி சாப்பிட்டு
இன்னொரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு கிளம்புவோம். நல்லாயிருக்கு. பாருங்க 7 டிகிரிங்க காலையில். லைட்டாக மழை தூரிட்டு இருக்குது. ஃபுல்லாக மேகமூட்டம் தான் இன்றைக்கும். சரி ஓனர்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம். கிளம்புறோன்னு. Breakfast is good and thanks for the breakfast. Okay. And hostel is very good and hot shower also very good. Everything superb. Thank you. I suggest you to put your hostel in booking.com. Okay. Booking.com and Hostel World, because a lot of people they check in booking.com for booking the stay. So if you put in booking.com, a lot of people will come to your hostel. I mean the stay. Thank you. Yeah, thank you. Goodbye. Bye. Thank you. Thanks a lot. I go to market and take the marshukta. Yeah. Okay. Bye bye. Bye bye. Thank you. இந்த பொண்ணு தான் வந்து இங்கிலீஷ் நல்லா பேசுனாங்க. ஸ்கூல் லீவில் இருப்பாங்களாட்டிருக்கு. இங்கேருந்து அப்படி ஒரு 10 நிமிஷம் நடந்தோம்னா பஜார் போயிடலாம். பஜாரில் இருந்து தான் அந்த ஷார்ட் டாக்ஸி மார்ஷுக்டா கிளம்புது. கொரோக் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300-320 கிலோமீட்டருங்க. 5 to 6 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. ஸோ எப்படியும் சாயங்காலம் 4-5 மணிக்குள்ளே போயிடலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தஜிகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த சென்ட்ரல் ஏஷியாலேயே ரொம்ப ரொம்ப கம்மி டிரான்ஸ்போர்ட் இருக்க இது வந்து இது தஜிகிஸ்தான் தாங்க. அதனாலேயே விலை ஜாஸ்தி. கிட்டத்தட்ட ஒரு மினிமம் வந்து 200 சோமானி வாங்குறாங்க. அதாவது 1800 ரூபா வாங்குறாங்க இந்த 300 கிலோமீட்டர் பயணத்துக்கு. மார்க்கெட் பஜார் மார்ஷுக்தா டு கரோக் மார்ஷுக்தா கரோக் This bazaar. பஜார். தேங்க்யூ தேங்க்யூ. அப்பா கரெக்டாக நேற்று நம்ம லஞ்ச் டைமில் போயிட்ட மாதிரி இருக்குது. பஸாருக்கு எல்லாம் மூடி இருந்தது. மக்கள் நடமாட்டமே காணா. காக்கா காணா. வந்தாச்சுங்க மார்க்கெட் ஏரியா. இல்லை கண்டெய்னர் தான் இருக்குது பாருங்க. இந்த வேர்டு தெரியாம தான் நேற்று வந்து குழம்பிட்டு இருந்த வார்த்தை கிடைக்காம. ஹலோ, ஐ எம் கோயிங் டு கொரோக். ஸோ மார்ஷுக்டா. Tomorrow I go for Sorok. No, today I want go. You go to the Sorok? Yeah. Maybe Marshukta? you go there, maybe some hitchhiking maybe? But today no one going to Korok? Today I don't know because tomorrow I go to Sorok. Today I stay Muruga. Okay, thank you. Okay. இங்கேருந்து ஓஷ் போகிறதுக்கு தான் கஷ்டம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி தான் கிடைக்கும். கொரோக் எப்படி மக்கள் போவாங்க? 4 பேர் கூடவா போக மாட்டாங்க. வண்டி ஃபில் ஆகிறதுக்கு ஃபில் ஆனால் தான் எடுப்பாங்கண்ணா. அப்போ தான் அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகும்ல. இப்போல்லாம் வந்துட்டுருக்கு காய்கறி எல்லாம் பாருங்களேன். கொசா பழம் இங்கே பாருங்க வந்துட்டேங்க. இதெல்லாம் தாங்க, இதுதாங்க மார்ஷுக்டா பஸ் ஸ்டேஷன் நிற்கிது பாருங்க. இது துஷான் பேவே போகுதுங்க. கிட்டத்தட்ட நாளைக்கு தான் போய் சேருவோம். இங்கேருந்து எவ்வளோ 900 கிலோமீட்ரு. அது கொரோவுக்கு அப்புறம் இன்னும் கஷ்டம். ரொம்ப ரோடு மோசமாக இருக்கும். ஸோ துஷான் பேவே போகுது. இது வந்து கொரோக்கு போகுது அப்படின்னாங்க. துஷான் பேவும் கொரோக் வழியாக தான் போகணும். நம்ம அங்கே ஸ்டே பண்ணிட்டு 2 நாள் இது பண்ணிட்டு அப்புறம் போகலாம். துஷான் பே 200 கேட்குறாங்க. நான் சொன்ன மாதிரி 200 தான் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். 900 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் போகிறதுக்கு ஷேர் டாக்ஸியில் வந்து 4500 ரூபா செலவு பண்ணும். ஏன்னா இங்கே ஃப்ளைட் கிடையாது, கவர்மெண்ட் பஸ் விடல, ஒன்லி ஷேர் டாக்ஸிஸ் தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அதனால் சொந்தக்காரர் இருந்தால் போகலாம் பெட்ரோல் போட்டு. இல்லைன்னா இவ்வளோ செலவு பண்ணியே ஆகணும் கேபிட்டல் போகிறதுக்கு, இந்த ஹைவேல பயணம் பண்ணுறதுக்கு. இதுதான் இதில் ஒரு பிரச்சனை. நமக்கு ஓகே, பட் லோக்கல்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ மனசுக்கு உட்காந்துருக்கோம். இவர் நாளைக்கு போகிறாமா கொரியன் டூரிஸ்ட். ஹலோ பிரதா. Hello. ஸோ My name is Gan. And nice to meet you. Okay, thank you. India people, I love India people. Thank you brother. Okay, say bye. Okay. So இவர் வந்து இந்தியா வந்திருக்காருங்களாமா. ஸோ he has been to India, the Golden Triangle, Jaipur, New Delhi, Varanasi, Agra and all. Varanasi. I have been to Korea as well. So 2 years before. It's good. Yeah, You Busan, very good Korea. Very good. Yeah. Yeah. Okay, nice. Nice to meet you. And you're YouTuber? Yes, YouTuber. Oh, can I? But internet, no internet. Yeah, here no internet. But இருக்கு, நான் முடிச்சு பேசுறேன். So nice to meet you, Korean friend. Thank you. See you later, maybe. Yeah. ஸோ வந்துட்டோம். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு கொரோக்கு போகுதாமா. ஸோ இது ஃபில் ஆனோன்னு எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இதுலேயே நம்ம போயிடலாம். ஃப்ரண்ட் சீட் கிடச்சிதுன்னா நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த சீட் போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரில, இல்லைன்னா இந்த சைடில் உட்காந்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த ஃப்ரண்ட் சீட் 2 சீட்டும் சரிங்க, மொத்தம் 3 ரோங்க. 2வது ரோலையும் சீட் ஃபுல்லாக எடுத்துட்டாங்களா. ஆனால் 2வது உட்காந்தளவுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி விண்டோலேருந்து வீடியோ எடுக்கலாம். இங்கே இருந்தாலும் வீடியோ எடுக்கலாம். இதுவும் பின்னாடி தான் சீட் இருக்காமா லாஸ்ட் ரோவில். பட் லாஸ்ட் ரோவில் விண்டோ ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணினா நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. போகிற வழியில் வீடியோ எடுத்துகிட்டு போகிறது தான் நம்மளோட வேலையே. பமீர் ஹைவேவை வீடியோ எடுக்க முடியாத பின்னாடி உட்காந்துட்டு பண்ண எதுக்கு
போகணும், அதனால் அப்புறம் வேணாம் அப்படின்ட்டேன். எப்படியாவது ஃப்ரண்ட்டு அல்லது செகண்ட் ரோவில் கூட கொடுங்க, எனக்கு மொத்தத்தில் எனக்கு விண்டோ ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு. லாஸ்ட் ரோ தான் இருக்குது, விண்டோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன ஆளுக்கான அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் ஃபோன் பண்ணி புக் பண்ணியிருப்பாங்க இருக்கு டிரைவர் டைம்லாம், லோக்கல்ஸ் தானே, அதனால் எல்லாம் 10 மணிக்கு தான் வருவாங்களாமா. ஸோ பட் சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்களாமா. நம்ம சீக்கிரம் வர நேரம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்க. மணி 9:20 ஆகி போச்சு. நான் வந்தே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகிப்போச்சு. யாரும் வர்ற மாதிரியும் தெரியல, எதுவும் நடக்கிற மாதிரியும் தெரியல, கார்லாம் எதுவும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும் தெரியல. ஃபுல் ஆனால் தான் எடுப்பாங்க, ஃபுல் ஆகிற மாதிரியும் தெரில. இந்த ஒரு கார் அதுவும் ஆள் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் தான். மற்ற கார்லாம் இன்னும் இருக்கிற மாதிரி தெரில. இவரும் எதுவும் ஆள் பிடிக்கிற மாதிரி தெரில. இந்த காரு ஒன்றும் குழப்பமாகவே இருக்குது. மணிக்கணக்கில் வெயிட் பண்ண மாட்டேங்குது. சரி, எப்படியாவது இன்றைக்குள்ளே கரோக்கு போய் சேர்ந்துட்டா போதும். பார்க்கலாம் என்ன நடக்குது. மழை வேறு தூருது, வெயிட் பண்ணுவாங்க. இந்த ஒரு கார் மட்டும் தாங்க போகுது. அவர் போகலன்ட்டார். ஆளுகள்லாம் யாரும் பெருசாக வரலையாட்டிருக்கு. அதனால் நம்ம இதிலே போயிடலாம் அட்ஜஸ்ட் பண்ணி. மை பேக் ஐ கீப். ஓகே, உள்ளே போயிடலாங்க. எடுத்துகிட்டு போயிடலாம், உங்கள்கிட்ட கொடுத்து வீடியோ எடுத்துக்கலாம். இங்கே எல்லாம் ஆல்ரெடி இன்னும் 2 பேர் வராங்களாட்டிருக்கு, ஏற்றுவாங்களாட்டிருக்கு. லாஸ்ட் ரோ மட்டும்தான் ஃப்ரீன்ட்டாங்க. ஸோ இன்றைக்கி விட்டு அப்புறம் இன்றைக்கி போக முடியாமல் போயிடுச்சுன்னா எனக்கு யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் ஒரு நாள் வேஸ்ட்டாக போயிடும். நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. வீடியோ என்ன கொஞ்சம் விண்டோ ஓப்பன் பண்ணி எடுக்கணும், அதுதான் என் ஆசை. இப்போ பாருங்க ஒரே இதாக இருக்குது, அதுதான் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இவங்ககிட்ட கொடுத்து எடுத்துக்கலாம். மணி இப்போ வந்து 9:30. எப்படி ஒரு 4 மணிக்காவது போயிடலாம். ஏன்னா அப்புறம் ஃப்ரண்ட் சீட்டுக்குன்னு எதிர்பார்த்து வேறு எந்த வண்டி எடுக்கலான்னு வைங்க. அப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக இங்கேயே இருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னா சைனீஸ் ட்ரக்ஸை போய் லிஃப்ட் கேட்கணும், அதுவும் இல்லை கிடைக்காம போயிடுச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். போய் சேர்ந்துருவோம் குரோக்கு, அதான் பெஸ்ட்டு. கிண்டல் பண்ணிட்டே வராங்க நம்மளை லோக்கல்ஸ். யாராம ஏதோ கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருக்கானு அவங்களுக்கு புரியல என்ன விஷயம்னு. நம்மளால ஒரு 4 பேக் பேக்கர் இல்லைன்னா ஃபேமிலிஸ் தஜிகிஸ்தான் வந்து இந்த பமீர் ஹேவியை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் அதுதான் இவங்களுக்கு இது. பாருங்க மணி 10:30ங்க. 1 மணி நேரமாக கிராமத்தை சுற்றி சுற்றி ஃபில் பண்ணிட்டாரு டோட்டலாகவே. ஹலோ, ஃப்ரண்ட்டில் 2 பேர் டிரைவரோட, பின்னாடி இங்கே பாருங்க இந்த சீட்டு 3 பேர் தான் உட்காரலாம், 4 பேர் உட்கார வச்சுருக்காங்க. நம்மளோட பேக் சீட்டில் 3 பேர் உட்காரலாம், நல்ல வேலை 3 பேர் தான் இருக்குது. 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போகிறது வேறு, 300 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி அடைச்சி வச்சு கூப்பிட்டு போகிறது எப்படி தான் எல்லாம் சமாளிக்கிறாங்களோ. இது போடுறாருன்னு நினைக்கிறேங்க, பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்காரா? பெட்ரோலா டீசலா அதுவே தெரியல எனக்கு. பாருங்க ஃபைனலாக இந்த முர்கேப் டவுனுக்கு ஒரு நன்றி. இந்த முர்கேப் ஆறுக்கும் சூப்பராக இருக்குது. ஆறு பாருங்க, அங்கே தான் நேற்று பார்த்தோம். மொத்தம் 9 பயணி ப்ளஸ் ஒரு டிரைவர், 10 பேருங்க. எனக்கு என்னென்னா பின்னாடி உட்காந்தா 3வது ரோடில் தூக்கி போடுதுங்க. ரோடு வேறு மட்டமாக இருக்கும் போது குண்டும் குடியுமா வேறு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயணும், ஒரு வழி இல்லை. இப்படி தான் வீடியோ எடுத்தாகணும். கண்ணாடி பட் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். என்னங்கிறீங்க? ஐயோ, இன்னொரு ஆள் ஏற்ற போகிறாராட்டுருக்குதுங்க. மெயின் ரோட்லேருந்து சந்துக்குள்ளே போகிறாரு. யாரையாவது எல்லாரையும் வீட்டுக்குள்ளே போய் ஏற்றுறாங்க. எல்லாம் ஃபோன் பண்ணி பேசிடுவாங்க, சொல்லிடுவாங்களாட்டுருக்குது. குரோக்கு போகணுன்னு வீட்டு டோர் ஸ்டெப் டெலிவரி மாதிரி வீட்லேயே போய் ஏற்றிக்கிறது. ஆட்கள் மட்டும் இல்லை, பொருள்களும் கொடுக்குறாங்க. இங்கேருந்து சொந்தக்காரங்களுக்கு கறியெல்லாம் கொடுத்துட்றாங்க. பெரிய பெரிய தொடக்கறியெல்லாம் மேலே இது போட்டிருக்காங்க. விட மாட்டேங்கிறாங்க, கிளம்பவே மாட்டேங்கிறாரு. ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தி ஆளுகளை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆளுகளை ஏற்றுறது, பொருட்களை மேலே ஏற்றுறது. முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். மறுபடியும் ஒரு ஸ்டாப்பு பார்ப்போம். பாருங்கள், இந்த கிராமத்தில் ஒரு ஸ்டாப் போட்டிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல, பாத்ரூம் போகிறதுக்காக இருக்கலாம். நான் சொல்லியிருந்தேன்ல நேற்று உங்களுக்கு, மார்க்கோ போலோ ஷீப் இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. முக்கியமாக ஆட்டுக்கு 2 கொம்பு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூர்மையா. இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தேன், உங்களுக்கு க்ளோஸில் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தூரமாக ஜூம் பண்ணி பார்த்தோம். அது வந்து நார்மலாக செம்மறியாடு. இந்த பக்கம் பாருங்கள் கொஞ்சம் வெள்ளாடு மாதிரியே இருக்குது, ஆனால் கொம்பு மட்டும் பாருங்கள் எத்த சோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க மார்க்கோ போலோ ஆடு. இந்த தஜிகிஸ்தானில் முக்கியமாக இந்த பமீர் ஏரியாவில், பமீர் மவுண்டன்ஸில் இது ரொம்ப ஃபேமஸான ஆடு. முட்டை மட்டும் வந்துடாதீங்கப்பா, உங்கள் கொம்பு வச்சு முட்டிங்கன்னா குடலுக்கு வெளியே வந்துடும். அமைதியாக போகுது. டச் பண்ணலாமா? டச் பண்ணிட்டேன் ஓடி போச்சு. சூப்பர். பாய் பாய் மார்க்கோ போலோ. அங்கே பாரு கண்டுக்குட்டியெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த இதில் காதில் வந்து நம்பர் இது பண்ணியிருக்காங்க, அட்டாச் பண்ணியிருக்காங்க. எத்தனை நாடு மேய்ஞ்சிட்ருக்கு. சூப்பராக இருக்குது இடம். வெளிச்சம் மட்டும் இருந்தால் இன்னும் அருமையாக இருக்கும். ஓகே, இப்போ ஏறுவோமா? கிளம்பிடும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே டிலே பண்ண மாட்டாருன்னு பார்ப்போம். பாருங்க எதுக்கு நிறுத்தியிருக்காருன்னா, ஒரு ஆட்டை கொண்டு வராங்க. அந்த ஆட்டை மேலே வந்து கட்ட போகிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க ஆட்டை. ஓகே,
டெலிவரி இருக்குது, கறியும் டெலிவரி, ஆடும் டெலிவரி வண்டியிலேயே. எப்படி இதெல்லாம் இங்கே தான் நம்ம பார்க்கலாம். இதுதான் தாங்கும் -40 -50 இதில் செஞ்ச ஜெர்க்கின் இதில் தான் தாங்கும். பாவத்தோட வெயிட் தாங்காமல் உட்காந்துருக்குதுங்க. எவ்வளோ வெயிட் இருக்கும் இது. இதெல்லாம் அறுத்துருவாங்க, அப்போ இது வச்சு எடுத்துருவாங்க, மறுபடியும் வளரும். ஏற்றிட்டாங்க பாரு, ஏற்றி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோதான். ஆடை கட்டிட்டாங்க பர்ஃபெக்டாக, ஜம்முன்னு உட்காந்துருக்குது. சவுண்டு கொடுக்குது அப்பப்பா, கொடுக்குது பாருங்க அப்பப்பா சவுண்டு, பக்காவாக கட்டிட்டாருங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ தெரியுமா கொடுத்தாங்க? இப்போ பார்த்தேன் நான் 5.20 தஜிகிஸ்தான் சோமானி நோட்டு, அதாவது 100 சோமானி கொடுத்தாங்க. ஸோ நம்ம போகிறதுக்கு 200 சோமானி, ஆட்டுக்கு 100 சோமானி, அவ்வளோதாங்க. ஆள், பொருள், ஆடு எல்லாத்தையும் ஏற்றிட்டு கடைசியாக கிளம்பியாச்சு. மணி 11ங்க, 9 மணிக்கு ஆரம்பிச்சது. 2 மணி நேரமாக சுற்றி எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. ஃபுல் லோடு, மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஏற்றிட்டாரு. ஸோ பமீர் ஹைவேவில் மீண்டும் நம் பயணம் தொடர்கிறது. 300 கிலோமீட்டர் போயிட்டே இருக்க வேண்டியதான். கொரோக், முர்கேப் டு கொரோக் போயிட்டுருக்கோம். ரோடு படுமோசமாக தாங்க இருக்குது. அங்கே ஒரு லெப்பர்ட் படம் இருந்தது பார்த்தீங்களா? இங்கே ஸ்னோ லெப்பர்ட்ஸ் வசிக்குதுங்க இங்கே நிறைய மவுண்டன்ஸில். முக்கியமாக இப்போ ஸ்னோ இல்லை, வின்டர்லலாம் ஃபுல்லாக ஸ்னோவும் இருக்கும். ஸோ இந்த பனி சிறுத்தை இங்கே நிறைய காணப்படுது. எப்படி லே லடாக்கில் உங்களுக்கு ஸ்னோ லெப்பர்ட் இருக்க மாதிரி இங்கேயும் இருக்குது. இங்கேருந்து லே லடாக் பக்கம்தாங்க. அப்படியே இறங்குனீங்கன்னா அப்படியே ஆப்கானிஸ்தானோட அந்த வகான் காரிடோர், அப்படியே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், அப்படியே காஷ்மீருக்குள்ளே போயிடலாம். காஷ்மீர் லடாக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 கிலோமீட்டர் தான் இருக்கும் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்கினா. ரோடு கிடையாது, போக முடியாது, பட் சொல்கிறேன் ரோடு தான் படும். ஐயோ சாரி, போய் இறங்குறதுக்குள்ளே குடல் வெளியே வந்துடும் நினைக்கிறேன். எல்லாம் லேடிஸ் தான் வராங்க, எல்லாம் அவங்களுக்கெல்லாம் பழக்கப்பட்டிருக்கும். அதான் எல்லாம் ஃப்ரெண்ட் சீட் பிடிச்சிக்கிட்டாங்க. பிரமாதமாக இருக்கு இடம். அல்டிமேட்டாக இருக்குது இந்த இடம். இங்கே தான் ஏதோ ஒரு வீடு இருக்குதுங்க, நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. அங்கங்கே தண்ணிக்கெல்லாம் இருக்குது. ஏதோ லேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பக்கத்தில். இது அப்படியே நம்ம அப்படியே பொலிவியாவில் பார்த்த மாதிரி இல்லை, நல்ல ஐஸ் மவுண்டன்ஸ், நல்ல பீக்கெல்லாம் ஐஸாக தான் இருக்குது இன்னும். ஆனால் என்ன, 100 வருஷத்துக்கு முன்னாடி 1930s முடித்த ஹைவே இது. இந்த தஜிகிஸ்தான் கவர்மெண்ட்டு இது சீரமைக்கவே இல்லைங்க, போட்டபடி அப்படியே விட்டுட்டாங்க. அதனால தான் இவ்வளோ மோசமாக இருக்குது. பாரு, இந்த லேக் ஒன்று சூப்பராக இருக்குல்ல. இதே வந்து இந்த கிர்கிஸ்தான் சைட் ஆஃப் பமீர் ஹைவே, இந்த ஓஷ்லேருந்து எவ்வளோ நல்லா இருந்தது அந்த ஹைவே. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் குண்டு குழியுமாக இருந்தது. இது மொத்த ரோடே மோசமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பிரேக்குங்க, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் 12:30 ஆச்சு. ராபத் அப்படின்னு ஒரு கிராமம், ராபத். சின்ன சாப்பாட்டு கடை மாதிரி இருக்குது, பாத்ரூமும் இருக்குது. ஸோ அதுக்காக நிறுத்தியிருக்காங்க. வேறு இந்த மிடில் ஆஃப் நோவேர் அப்படிங்கிறதுல அட்டகாசமான பமீர் மலைத்தொடர். இதில் அந்த வந்து அநியாயத்துக்கு மோசமான இந்த பமீர் ஹைவே, இந்த ஒரு குட்டி கிராமம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து இந்த ஆப்கானிஸ்தான் எல்லை இருக்குங்க. தஜிகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர், சைனா இதெல்லாம் தாண்டிட்டோம். இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் உள்ளே வந்துட்டோம். ஸோ அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் வந்து தஜிகிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தான் உங்களுக்கு தெரியும், அந்த 1800 முடிவில் உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் எம்பையர் வந்து ஆப்கானிஸ்தானையும் பிடிச்சி ஆண்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து இந்த ஏரியாவை வந்து காப்பாற்றுறதுக்காக அவங்க ஊடுருவல், பிரிட்டிஷ் ஆர்மி இங்கே ஊடுருவல் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இங்கே வந்து பமீர் ஹைவே இங்கே அங்கங்கே மிலிட்ரி போஸ்ட் வச்சு இது பண்ணாங்க. ஸோ முக்கியமாக அதுக்காக இந்த ஹைவே கட்டினது, ஓகேவா. ஸோ முக்கியமாக இன்னும் போயினாங்க, இன்னும் வண்டி போகுது, யாரையாவது கூப்பிட்டு வர போகுதா என்னன்னு தெரில. நம்ம பாட்டு இறக்கி விட்டு போயிட்டாங்க. பிரதர், ஓ தே கம், ஓ ஓகே ஓகே. ஸோ இதுக்கு போகிறாராம்மா, திரும்ப வருவாராம்மா. ஏன்னா பேக்கெல்லாம் இருக்குது, பாஸ்போர்ட் முதல் கொண்டு. உள்ளே வந்தால் இது வந்து சாப்பாட்டு கடை, ஒரு குட்டி கேஃபி. ஸோ இங்கே பாருங்கள், இது இந்த கீழே மாதிரி ஜம்கால வரிச்சு நம்ம ஆப்கானிஸ்தானை பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே பக்கத்தில் தான் ஆப்கானிஸ்தான் இருக்குது, வகான் காரிடோர். இங்கே ஒன்லி சூப் மட்டும்தான் இருக்காமா, பீஃப் சூப்பு சொல்லிட்டேன். 25 சோமானி, ஆல்மோஸ்ட் ஒரு 220 ரூபா வருங்க. பாருங்க, கறி, உருளைக்கிழங்கு, இது கேரட்டு, இதாங்க சூப்பு. சும்மா சுட சுட சூப் பயங்கரமாக இருக்குது பார்த்தா. சரி குடிக்கலாங்களா சூப்பு?
இப்படி கொதிச்சிட்டு இருந்தது சூப்பு. நல்லா இருக்கு. இந்த உருளைக்கிழங்கு மட்டும் வேண்டாம், இட்ஸ் ஓகே. அதுதான் கார்போஹைட்ரேட்டு இவங்களுக்கு. உருளைக்கிழங்கு வேலை வந்து சாப்பாடு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே எல்லோரும் ப்ரெட்டு தாங்க மோஸ்ட்லி. தஜிகிஸ்தான்லேயும் புலாவ் சாப்பிட்றாங்க, உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் மாதிரி, பட் கம்மி. இங்கே மோஸ்ட்லி ப்ரெட்டு தான். இந்த மாதிரி ப்ரெட்டு கொடுத்துருவாங்க, தொட்டு சூப்பில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுதான் எங்களுக்கு இந்த ப்ரெட்டும் இந்த உருளைக்கிழங்கு தான் எனர்ஜி. விட்டமின், காய்கறி, ப்ரோட்டீனுக்கு எப்பவுமே கறி இருக்குது. வேறு கறி ஒரே பீஸ்னாலும் நல்லா வெயிட் பீஸாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம். உப்பு கம்மியாக இருக்குது, காரமும் கம்மியாக தான் இருக்குது, பட் ஓகேவாக இருக்குது. சரி, நான் அப்படியே பொறுமையாக தொட்டு ரசித்து சாப்பிட்றேன். ஃபுட் வெரி குட், தேங்க்யூ. சூப் ஷோர்ப்பா, தேங்க்யூ, பாய் பாய். ஸோ அட்டகாசமான ஒரு பமிர் ஹைவே தஜிக் உணவகத்தில் ஒரு சிறப்பான ஷோர்ப்பா, பீஃப் சூப்பு, உருளைக்கிழங்கு, ஃபைனலாக ஒரு டீ, எல்லாம் சேர்த்து 25 சோமானிங்க 225 ரூபாய்க்கு சூப்பராக சாப்பிட்டாச்சு. லஞ்சு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 300 கிலோமீட்டரில் 3ல் ஒரு பங்கு, இன்னொரு 200 கிலோமீட்டர் போகணும். ஓகேங்க, இந்த ராபத்துக்கு ஒரு நன்றி, குட்டி கிராமத்துக்கு. ஸோ இந்த ஹைவேல போகிறவங்களுக்குலாம் இது ஒரு முக்கியமான சாப்பாடு கடைங்க இந்த கிராமம். எல்லோரும் வந்து நிறுத்தியிருக்காங்க பாருங்கள் சாப்பிட்டு போகிறதுக்கு. ஹைவே, நம்ம ஊர் ஹைவே சாப்பாடு கடை மாதிரி. ஸோ அப்படியே கிளம்ப போகிறோம். இந்த கிராமத்து பசங்களாம் பாருங்கள் அப்படியே ஜாலியாக ஒரு சைக்கிள் ராலி போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த பக்கம் வந்து ஆப்கானிஸ்தானுங்க. அதாவது என்னென்னா, ஆப்கானிஸ்தானோட நார்த் ஈஸ்ட்டும் தஜிகிஸ்தானோட சவுத் ஈஸ்ட்டும் இணையிற இடம் தாங்க இந்த வக்கான் காரிடோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் இந்த ஆப்கானிஸ்தானோட இந்த வக்கான் காரிடோர் அப்படியே இந்த முடிகிற இடம் வந்து உங்களுக்கு வந்து இந்த நம்மளோட பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்குல்ல, பிஓகே, அங்கே வந்து ஜாயின் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கோம். ஸோ இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு அந்த பார்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் தான் வந்து வக்கான் காரிடோர். இப்போ போகிற இடத்துல ஒரு இடத்துல வந்து வழி பிரியும் உங்களுக்கு லெஃப்ட்டு. ஸோ அந்த லெஃப்ட்டில் போனோம்னா அப்படியே ஆப்கானிஸ்தான் பார்டர் ஒட்டியே வந்து ஒரு ரோடு போகலாம். ஸோ நம்ம இந்த வக்கான் காரிடோர் வந்து ஆப்கானிஸ்தான் உள்ளே போகாமல் தஜிகிஸ்தான்லேருந்தே பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, கிளம்பி விட்டோம். பாய் பாய். இந்த ரபத்துக்கு மீண்டும் பமிர் ஹைவே M41 தொடர்கிறது. பாருங்களேன், சைனீஸ் ட்ரக்ஸ்லாம் வருது. இங்கே ஒரு ஆறு இருக்குது, இந்த பிரிட்ஜ் போட்டிருக்காங்க ஆற்று மேலே. அப்படியே ஆப்போசிட்டில் சைனீஸ் ட்ரக்ஸ்லாம் வருது. இப்போ நல்லா இருக்கா இந்த இடம். ரபத்தொட்டி அதான் எங்கெங்கெல்லாம் ஆறு இருக்கோ அதை வச்சு மனித நாகரிகங்கள் உருவாகிருக்குங்க. மணி 4ங்க, இன்னும் 1 மணி நேரம். ஆக்சுவலாக மலையிலேருந்து நல்லா ஓரளவுக்கு கீழே இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இந்த மரங்கள்லாம் ரொம்ப ஹைட்டில் வளராது. ஓரளவுக்கு கடல் மட்டத்துலேருந்து கொஞ்சம் ஹைட்டில் தான் இதில் வளரும் இந்த தாவரங்கள்லாம். ஸோ இதுலேருந்தே தெரியுது நான் ஓரளவுக்கு கீழே இறங்கிட்டோன்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8000-9000 ஃபீட்டுக்கு வந்திருப்போம் 13,000லேருந்து. மணி 3:06ங்க, இன்னும் 2 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. ஸ்லைட்டாக கொஞ்சம் ரோடு பரவாயில்ல போகுது. அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஆறு ஓடுது அழகாக. எங்கேயுமே சுத்தமாக வந்து மக்களே இல்லை எங்கேயுமே. பாருங்க, பிரமாதமான ஒரு ஆறு ஓடுது. நல்லா கீழே இறங்கிட்டோங்க. மணி 4:30, இன்னும் கரெக்டாக 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். பிரமாதமாக இருக்குங்க. இந்த ஆறு கலரே சூப்பராக இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். கடைசி ஒரு 15-20 கிலோமீட்டர். அவ்வளோதாங்க, மணி 5:30 ஆகி போச்சு. இடையில ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு இடத்துல இறக்குனாங்க. அவ்வளோதாங்க, 2-3 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் பெரிய சிட்டி மாதிரி தானே இருக்குது. கொஞ்சம் ஒரு கடந்த 2-3 கிலோமீட்டராகவே வீடுகள் நிறைய பார்க்க முடியுது. ஆப்கானிஸ்தான் பார்டரும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடுவாங்க. கோரோக் வந்தாச்சு. இதுதான் வந்து இந்த பமிர் ஏரியாவோட தலைநகரம். இந்த GBAO கொர்னோ பதகஸ்தான் அட்டானமஸ் ஒப்லாஸ்டோட கேபிட்டல் இந்த கொரோக் தான். இதை பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட அப்படியே வந்து உங்களுக்கு நம்ம ஊர் வந்து மணாலி ஷிம்லா போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது இடம். ஹலோ, நம்ம ஆட்டோ வந்து நிறுத்திட்டாரு. நம்ம அடுத்த ஸ்டாப் நம்ம சென்ட்ரல் பஸாரில் போய் இறங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், அங்கே போட்டு விட்டாங்களா ஆடை, இவங்க சொந்தக்காரங்க, இவங்க வந்து வாங்கிக்கிறாங்க பாருங்கள். ஆடு கொஞ்சம் கூட பெருசாக இது பண்ணவே இல்லைங்க, லைட்டாக சத்தம் போட்டுச்சு. மற்றபடி ஜம்முன்னு ஜாலியாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள். ஐயோ, பார்த்து ஓகே.
ம் அவ்வளோதான் பத்திரமா கூட்டி ஊட்டி போகிறாங்க. என்ன வெயிட்டு, வெரி வெயிட்யா. சரி அவ்வளோதான், இன்னும் போய் இறங்கிடலாம். 1 கிலோமீட்டரில் பஜாரில் இறங்கி பாப்பா என்ன பண்ணலான்னு. இங்கே சென்டர் வந்தாச்சு. இங்கே இருங்க 200 சோமானி, 200 சோமானி. ஓகே தேங்க்யூ. நம்ம ஊர் பணத்துக்கு 1800 ரூபாங்க. பரவாயில்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரங்க. காலையில் 11 மணிக்கு கிளம்பணுமா வண்டி ஃபைனலாக எடுத்தது. மணி இப்போ 6. 7 மணி நேரம் பயணம், 1/2 மணி நேரம் லஞ்சு. தேங்க்யூ ஆல், சி யூ பாபுஷ்காஸ், தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு சிம் வாங்கணும். டீசல் க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது மெயின் சென்டர் இது தாங்க, பஜாரு சென்டர் இதுதான். மெகாஃபோனு போய் டீசல் இருக்குது, பட் மெகாஃபோன் தான் நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். சிம் கார்டு வாங்குவோம் முதல்ல. இங்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் இந்த ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஆஹா க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள். மெகாஃபோன் டீசல் எல்லாமே இருக்குது, க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. என்னப்பா இது, நம்ம வர நேரம் பார்த்து கரெக்டாக அன்னையத்து முந்தானத்து வந்தால் அங்கேயும் க்ளோஸ்டு. அப்புறம் இதில் ஃபுல்லாக நெட்வொர்க் இல்லாதங்காட்டி கடையே க்ளோஸ்டு. அப்போ எப்படி தான் சிம் கார்டு வாங்குறது? ஒரு சிம் கார்டு வாங்குறதுக்கு 3 நாளாக போராடிட்டு இருக்கேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மகிட்ட இன்டர்நெட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. சாரிங்க, எல்லா கடையும், அனைத்து கடைகளும் க்ளோஸ். சிம் கார்டு கடையெல்லாம் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிப்பாங்க. மணி 6:20. கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும், லேட் பண்ணிட்டார் டிரைவர். பரவாயில்ல, நான் 5 மணிக்கு வருவதாக பிளான் பண்ணியிருந்தேன். வந்து வாங்கிக்கலான்னு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு ஓப்பன் ஆகுமாவா, அப்புறம் தான் வாங்கணும். சரி இப்போ போய் தங்கணும். பாருங்கள், கூகுள் இதை ஓப்பன் பண்ணால் இந்த ஹாஸ்டல் நனிக்குன்னு ஒன்று காட்டுது. அந்த பொண்ணு ஆன்லைனில் இருக்கும்போது வாங்கி ஹாட்ஸ்பாட்டை வாங்கி வைஃபை போட்டு வச்சிட்டேன். அப்புறம் இறங்கிட்டாங்க அந்த பொண்ணு. பட் இதில் காட்டுது. எப்படியா போய் தங்கி ஒய்ஃபை எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல ஊர் தான் இருக்குது. ஸோ இங்கே நிறைய ஹோட்டல்ஸு அது இதுன்னு இருக்குது. இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. சத்தியமாக எதிர்பார்க்கல. டெல்லி தர்பார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விக்கி ட்ராவலில் படித்தேன் என்னென்ன ஃபுட் இருக்குன்னு. நைட் போகிறதுனா போகலாமா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டு. 20 நாள் ஆச்சு. 2-3 ஹோம் ஸ்டேலாம் இருக்குது. பட் ஹாஸ்டல் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஹோம் ஸ்டேஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வச்சுருக்க மாட்டாங்க, வைஃபை. இப்போ பாருங்க, டீசல் ஓப்பனாக இருக்குங்க. எடுத்துடலாம் நம்ம போய் யா இன்டர்நெட். Can I buy new SIM card with internet? Okay, thank you. I am tourist. Just arrived. இருங்க வாங்கிட்டு பேசுகிறேன். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்ஸ் a lot. பை பாய். லேட் ஆனாலும் நமக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. வேலை முடிஞ்சுதுங்க. மெகாஃபோன் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் வேறு வழி இல்லை, டீசல் போட்டாச்சு. ஓரளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான். கிர்கிஸ்தானில் 500 ரூபா தான் கொடுத்தோம், அன்லிமிட்டெட் இன்டர்நெட்டு. இங்கே வந்து இன்டர்நெட் ரொம்ப காஸ்ட்லிங்க தஜிகிஸ்தானில். 60 சொமானி கேட்டாங்க. மினிமம் பிளானே 60 சொமானி, 5 GB தான். 10 டேஸ்க்கோ 15 டேஸ்க்கோ. 5 GB வச்சு 10 போயிடுச்சுன்னா அதனால் அடுத்த பிளான் என்னன்னு கேட்டால் 10 GB இன்டர்நெட்டு. அது வந்து 100 சோமானி. சரி அதே போட்டுக்கிட்டேன். 100 சோமானிங்கிறது 900 ரூபாங்க. ஸோ 900 ரூபாய்க்கு 10 GB இன்டர்நெட்டு. பெரிய ஃபார்மாலிட்டி, பெரிய ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி சைன் பண்ணி பாஸ்போர்ட் இதெல்லாம் இது பண்ணி ஃபைனலாக எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஒர்க் ஆகுது. ஆனால் பாருங்கள், H+ தாங்க ஒர்க் ஆகுது. மெயின் சிட்டியில் தான் இருக்கேன். இங்கேயே 3G தான் ஒர்க் ஆகுது, 4G ஒர்க் ஆகலை. ஸோ தஜிகிஸ்தானில் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஒரு வழி இல்லை. இனி பிரச்சனை இல்லை, நமக்கே இன்டர்நெட் இருக்கு. இவர் வந்துட்டு இருந்தேன். இங்கே ஏதோ ஒரு ஹாஸ்டல்னு போட்டிருக்கு, மிமோக்ஸா ஹாஸ்டல். போய் பார்ப்போம் வாங்க. ஆன்லைனில் இருக்கிறதே தான் இருக்கணுமே என்ன. அதுவும் இங்கேருந்து ஒரு 50 மீட்டரில் தான் இருக்குது. நமக்கு நெட்டு ஒர்க் அவுட்டா. சரி, பயங்கரமான கல்மலைங்க. இது கீழே தான் அமைஞ்சிருக்கு, அடிவாரத்தில் இந்த கிராமம். கிராமங்கிற பாருங்க ஊர். 15. ஓ இதுதான் நினைக்கிறேங்க ஹாஸ்டல் நனிக். இதுலேயும் என்ன போட்டிருக்கு 15. இதுதான் ஹாஸ்டல் நனிக்கு. வேறு ஏதாவது வித்தியாசம் போட்டிருக்கு. ஹலோ, சரி இருங்க, இன்னும் உள்ளுக்குள்ளே போயிட்டுதே. ஹாஸ்டல் நனிக், அதான் வந்துருச்சு. ஹலோ, ஹாஸ்டல் நனிக். ஓகே தேர். தேங்க்யூ. நல்லா இருக்கு இடமே. உட்காந்து ஜாலியாக மக்கள்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்க. ஹலோ, ஐ எம் இந்தியா டூரிஸ்ட். நமஸ்தே. ஐ நீட் டாம்பெட் 1 நைட் டாமெட்டரி. 150 இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ 100க்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ 100 சோமானி 900 ரூபாங்க. 900 ரூபாங்கிறது ஆல்மோஸ்ட் $10. Be careful. Oh, sure. Do you have Wi-Fi here? Wi-Fi? No, we haven't. No Wi-Fi. No Wi-Fi. பார்த்தீங்களா, நல்ல வேலை சிம் போட்டேன். இல்லைனா நொந்து நூடில் இருப்போம். Just about. Yeah, I can get the lower one. Yeah, thank you. சரிங்க,
ஹாஸ்டல் வந்தாச்சு. நான் அப்படியே பொறுமையாக போய் எங்கள் லோக்கலில் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். நாளைக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இங்கே கொரோக் மற்றும் சுற்றி உள்ள இடங்களை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை, மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த அட்டகாசமான பமீர் ஹைவே ஜேர்னி ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி கவர் பாதியில் இருக்கும். 600 கிலோமீட்டருக்கு மேலே கவர் பண்ணிட்டோம். இங்கேருந்து இன்னொரு 600 கிலோமீட்டர் போனால் தான் வந்து பமீர் ஹைவே முடியுது, இந்த நாட்டோட கேபிட்டல் துஷான்பேல. ஸோ அது நாளைக்கு காலையில் கிளம்பி போவோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இங்கே லோக்கலில் சுற்றுவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான பமீர் ஹைவே ஜேர்னி, இந்த பாட்டி மாஸ் கூட, அப்புறம் அந்த முக்கியமாக ஆடு எல்லாம் ஏற்றி வித்தியாசமாக இருந்தது. ஸோ லாஸ்ட் சீட்டில் உட்கார்ந்தங்காட்டி கொஞ்சம் கிளியராக எடுக்க முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ மற்றபடி வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பமீர் ஹைவே ஜேர்னி. மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ரான் ரியல் கரண்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் முடிச்சாச்சு, ஹாஸ்டல் கிடச்சிருச்சு, சிம் கார்டு போட்டாச்சு, இனி எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது தான் நாளைக்கு. ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை, அடுத்த எபிசோடில் அட்டகாசமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பார்க்கலாங்க. நன்றி. இந்த வியூவோடு முடிக்கலாம். கொரோக் வியூ நல்லா இருக்குல்ல? First thing first.